ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? என்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ்லாம் இருக்கு அப்டின்ட்டு சிம்பிளா பார்க்கலாம். சி புரோகிராமிங்ல நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றோம். அதுக்கு வேல்யூ அசைன் பண்றோம். அந்த வேல்யூஸ்ல நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பல்ஸ் தான் ஆப்பரேட்டர்ஸ். இப்போ நம்ம ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் ஒரு டூல்ஸ் மாரி நெனச்சுக்கலாம். நம்ம கிச்சன்ல வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் கட் பண்ணணும்னா நைஃப் யூஸ் பண்றோம். அந்த மாரி ஏதாச்சும் கால்குலேட் பண்ணணும். ஒரு ஷாப்ல இருக்கும்போது, எவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுல 30% ஆஃபர்னா எவ்ளோ அமௌண்ட் டிடக்ட் ஆகும். எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி ஒரு டூல். நம்மளோட வேரியபிள்ஸ்ல என்ன கம்ப்யூட்டேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் ஆப்பரேட்டர்ஸ். அதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக், அசைன்மென்ட், ரிலேஷனல் அந்த மாரி நெறைய அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னா, பேசிக் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம். நான் நல்லா சாப்பிட்டுட்டு டோட்டலா ஒரு பில் அமௌண்ட் வரும். அதுல நம்ம எத்தன பேர் 5 பேர் போயிருக்கோம்னா, அந்த டோட்டல் பில் அமௌண்ட் டிவைடட் பை 5 போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஒருத்தரும் எவ்ளோ பே பண்ணணுன்ட்டு செக் பண்ணிக்குவோம். இதுக்கு இந்த மாரி பேசிக்கான கம்ப்யூட்டேஷன்க்குலாம் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே 2 வேரியபிள்ஸ கம்பேர் பண்ணி, அது பெருசா, இது பெருசா, 2மே ஈக்குவல் தானா, நாட் ஈக்குவலா அது செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தீம் பார்க்குக்கு போயிருக்கோம் அப்டின்னா, ரோலர் கோஸ்டர் அந்த மாரி சில ரைட்ல நம்ம ஏறுறதுக்கு முன்னாடி, மினிமம் ஹைட் இவ்ளோ இருக்கணும் நம்ம அப்டின்னு இருக்கும். அந்த கிரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை பண்றோமா? அந்த மாரி கண்டிஷன்ஸ செக் பண்றதுக்கு நம்ம ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்ம வீட்டுக்கு டோர் லாக் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டோர் ஓப்பன் ஆகணும்னா, நம்ம பாஸ்வேர்டும் கரெக்ட்டா டைப் பண்ணியிருக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகணும். 2மே மேட்ச் ஆனா தான் ஓப்பன் பண்ண முடியும். சில சிச்சுவேஷன்ல பாஸ்வேர்ட் கரெக்ட்டா டைப் பண்ணியிருக்கணும். இல்லன்னா ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகணும். எய்தர் ஆர் சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்க்கு ஆர், நாட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இல்லன்னா ஓப்பன் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் செக் பண்றதுக்கு லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாமே நம்ம வேல்யூ ஏதாவது அசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேல்யூ இன்கிரிமென்ட் பண்றதுக்கு. ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கும். அது கூட இப்போ ஸ்கோர் பிளஸ் ஈக்குவல் டூ 10னா, எக்ஸிஸ்டிங் ஸ்கோர் கூட ஒரு 10 ஆட் பண்றது அந்த மாதிரி. ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது? நம்ம ஒரு பிக்கி பேங்க் நம்ம சேவிங்க்கு வச்சிருப்போம்ல. அப்போ ஆல்ரெடி அதுல கொஞ்சம் மணி இருக்கும். டெய்லி நம்ம ஒரு ரூ. 5 ரூ. 10 போட்டுட்டே இருப்போம். சில டைம் ஏதாவது எமர்ஜென்சின்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம 1, 2 ரூபி எடுத்துட்டும் இருப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆட் பண்றது, டிக்ரிமென்ட் பண்றது எல்லாமே அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி சி புரோகிராமிங்ல நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா டீட்டெயில்டா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ. பாய். தேங்க் யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.